விஜய் மதுரை மாநாட்டில் ம். அந்த கச்சத்தீவை மோடிஜி அதை ஒப்படைங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழர்கள் மட்டும் இல்லை, தமிழ் இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள், இந்த ரெண்டு பகுதி இளைஞர்கள்கிட்டையும் ஏகோபித்த ஆதரவு பெற்றவராக விஜய் தெரிகிறார். அங்கே இருக்க நிலவரம் யாருக்குமே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மேலே நல்ல மரியாதையோ மதிப்போ இல்லைங்க. குறிப்பாக சீமான் மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. சீமான் தான் தேவையில்லாமல் நாங்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம், சுகமாக இருந்துகிட்ருக்கோம். நான் பார்த்தேன் அங்கே 3 மொழி திட்டம் தான் அங்கே கரெக்டாக இருக்குது. சிங்களம், தமிழ், அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ். இதை சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி சீமான் மாதிரி ஆட்கள் அரசியல் ஆதாயத்துக்காகவும் திரள் நிதி வசூலிப்பதற்காகவும் தமிழர்கள் ஈழம் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க. விஜயை தாக்குவதற்கு, அவரை பற்றி ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை பொதுவெளியில், ஊடகத்தில், சமூக வலைதளங்களில் பரப்புறதுக்கான வேலையை அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க டிஎம்கே ஆட்கள். ஓகே, அதுக்கு கணிசமான தொகையை பெற்றுவிட்டு நீங்கள் ஜூலை 20க்கு அப்புறம் பாருங்கள், சீமான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண மாட்டார். ஒரு விஜய் மாதிரி ஒருத்தர் மேலே அதுவும் தம்பின்னு சொல்லிட்டு இவர் வாங்கின காசுக்கு மேலே இப்போ கூவிட்டு இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் சாரோட ஸ்பீச் எப்பவுமே இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் தான் அந்த கதறல் சத்தம் அதிகமாக கேட்கும். இப்போ இந்த இலங்கையில் அந்த கதறல் சத்தம் கேட்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல நான் சமீபத்தில் போயிட்டு நேத்தான் வந்தேன் இலங்கையிலேருந்து. ஒரு வாரம் அங்கே தான் இருந்தேன். ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். ஓகே. அங்கே பத்திரிகைகள் மக்கள்கிட்டலாம் பேசும்போது, படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் மதுரை மாநாட்டில் அந்த கச்சத்தீவை மோடிஜி அதை ஒப்படைங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழர்கள் மட்டும் இல்லை, தமிழ் இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள், இந்த ரெண்டு பகுதி இளைஞர்கள்கிட்டையும் ஏகோபித்த ஆதரவு பெற்றவராக விஜய் தெரிகிறார். அங்கே இருக்க நிலவரம் எல்லாருமே அவருடைய ஃபேனாக தான் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கமே இதை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இதுவரையில் அந்த தீவை ஒப்படைச்சி 72 ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த தீவுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதியோ அமைச்சரோ யாருமே ஒருத்தர் கூட போனதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி இலங்கையினுடைய ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு போட்டில் அந்த தீவுக்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ இந்த கடற்படை தளபதிகள்லாம் வச்சுக்கிட்டு கச்சத்தீவில் என்ன இருக்குது, என்ன பொசிஷன்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அங்கே அதாவது ஸ்பாட் விசிட் அடித்தார். இது எல்லா பத்திரிகை என்ன எழுதுனாங்கன்னா, ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு செல்ல விஜய் பேச்சு காரணமான ஆர்டிகல்ஸே வந்தது. அந்த தமிழன்ற ஒரு பத்திரிகையில் நான் பார்த்தேன், இலங்கை பத்திரிகை. ஆமாம், தலையங்கமும் எழுதியிருக்காங்க. ஓகே, இது போல் விஜய் இதை கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இது விட்டு கொடுக்கக்கூடாது, இலங்கையின் சொத்து இது அப்படின்னு தான் எழுதுகிறாங்க. பட் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. விஜய் சாதாரணமாக பேசினாருன்னு நம்ம எடுத்துக்கல, ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இலங்கை வாழ் தமிழர்கள், சிங்களர்கள். அதே போல் அரசாங்கம், ஜனாதிபதியே போயிருக்காருன்னா, இது வரைக்கும் எந்த ஜனாதிபதியும் போகாதது போயிட்டு வந்திருக்காருன்னு போது எவ்வளோ சீரியஸாக இதை எடுத்திருக்காங்கன்றதை எனக்கு உணர முடிஞ்சது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாருமே கச்சத்தீவு ஒரு அரசியலை தான் பேசுகிறாங்க. ஏதாவது புதுசாக யாராவது ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாலும் கச்சத்தீவு பற்றி தான் பேசுகிறாங்க. அங்கே இருக்க அந்த பிரச்சனை திரும்ப தூண்டுறாங்களே தவிர அதுக்கான ஒரு தீர்வு இன்னமும் கிடைக்காம இருக்கு சார். கச்சத்தீவு என்பதுங்க ஆள் நடமாட்டம், குடியிருப்பு இல்லாத ஒரு தீவுங்க, பேரன் ஐலாண்டு தான். ஓகே. அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு அந்தோனியார் மாதா கோயில் தான் இருக்குது. ஆண்டுதோறும் திருவிழா இருக்குது. அந்த திருவிழாவுக்கு மக்கள் போவாங்க.
முன்னாலெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அதுதான் அதுல தவிர வேற ஒன்றும் அதுல வந்து ஈவன் இத்தனை வருஷத்துல பெரிய இராணுவ தளத்தையோ இராணுவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ கூட ஸ்ரீலங்கா அவங்க அதில் வைக்கலைங்க. அது ஒரு பேரன் ஐலாண்டு தான். இப்போ எந்த வகையில் அது மீனவர்களுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னா, பாதுகாப்பு ரீதியாக ஸ்ட்ராட்டஜிக்காக அது மிலிட்ரிக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கல. தமிழக மீனவர்கள் இப்போ ராமேஸ்வரம் அந்த சைடு சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம மீன் பிடிக்க போகும்போது இளைப்பாறுவதற்கு களைப்பாறுவதற்கு ஒரு கடல் நடுவு ஒரு ஐலாண்ட் இருந்தால் நல்லது தானே. தண்ணியிலே போயிட்டு இருக்கவங்க 2 நாள் 3 நாளுக்கு. அதே போல் இந்த வலைகளை உலர வைப்பது இது மாதிரியான விஷயங்களுக்கு அந்த ஐலாண்டை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இவ்வளோ வருஷமா. இன்னைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அதை ஒப்படைச்சிட்டாங்க. நான் அதுக்குள்ள மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்குள்ளே இப்போ நான் போக விரும்பலை. இவங்க காரணமா அவங்க காரணமா அப்படி. ஏன்னா இந்திய அரசாங்கம் அன்னைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைச்சதோட இல்லை, இலங்கை கிட்ட இருந்த 2-3 தீவை வந்து இந்தியா வாங்கியிருக்கு. ஒரு பண்டம் மாற்று தான் நடந்திருக்கு. அதனால அதனுடைய மெரிட்ஸை பற்றி இப்போ நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நமது மீனவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ கச்சத்தீவு பக்கம் போயிட்டாங்கன்னா அந்த கடல் எல்லைன்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கும் கடல் எல்லை இருக்கு. வான் எல்லை மாதிரி கடல் எல்லை இருக்கு. நில எல்லை தெரியும், வேலி போட்டிருப்பாங்க. இப்போ கடல் எல்லைக்கு அப்படி ஒரு வேலி எதுவும் இல்லை. அப்போ அந்த மாதிரி அதை கொஞ்சம் தாண்டிட்டாங்கன்னா மூர்க்கத்தனமாக வந்து இந்த இலங்கை இராணுவம், அதை இராணுவம்னா கடற்படையினர் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க, படகுகளை வந்து கைப்பற்றிடுறாங்க, வலைகளை அறுத்துடுறாங்க. இப்படி ரொம்ப ரவுடித்தனமாக நடந்துக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக தாண்டினாங்கன்னா அதை மனிதாபிமான முறையில் பார்க்கலாம், கண்டிக்கலாம், அல்லது அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அனுப்பலாம். ஆனால் அவங்க வாழ்வாதாரத்தையே ஒழிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் சொத்து கொல்லப்பட்டிருக்காங்க. 800க்கு அவர் விஜய் சொன்னார் இல்லைங்களா, அதாவது மதுரையில் அந்த மாநாட்டில் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க கடந்த பல வருஷங்களில். அதுக்கு கூட நீங்கள் ஒன்றும் வருத்தம் தெரிவிக்க வேணாம் மிஸ்டர் மோடி. நீங்கள் வந்து இந்த இதை கொஞ்சம் மீட்டு கொடுத்துருங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்ச. அப்போ கச்சத்தீவு என்பது ஆஸ் ஜியாகிரபிக்கலாக இருக்கிற அந்த நிலப்பரப்பு என்பது ஒரு முக்கியமான கேந்திரமான பாதுகாப்பு சம்பந்தமானது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு பேரன் ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் நம்ம தமிழ் மீனவர்கள் இளைப்பாறுவது களைப்பாறுவது, அந்த வலைகளை உலர்த்துவது, அந்த அந்தோனியார் திருவிழாவுக்கு மாதா கோயிலில் நடக்கிற வருஷத்துக்கு எந்த நிபந்தனை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் ஃப்ரீ மூவ்மெண்ட் இதை அலோவ் பண்ணிட்டு அந்த தீவை அவங்களே வச்சுக்கிட்டோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேலே போகிறேன். இந்த பிரச்சனைக்கு என்ன வழின்னா, கச்சத்தீவுடைய ஓனர்ஷிப்பு பிரச்சனை இல்லை, யாருக்கு அது சொந்தம் என்பது பிரச்சனை இல்லை. அந்த தீவை தமிழ் மீனவர்களுக்கு அதை எப்படி ரிலாக்ஸ்டா தளர்வு பண்ணி அவங்களா ஃப்ரீயா அலோவ் பண்ணாலே போதும். வேற யாரும் தமிழ் மீனவர்கள்லாம் எங்களுக்கு அதை பட்டா எழுதி கொடுக்கணும் கேட்குறாங்க. ஸோ கச்சத்தீவு வந்து ஒரு கடல் நடுவே இருக்கு. அது ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப பக்கம். அதாவது இலங்கையை விட இந்தியாவுக்கு தான் ரொம்ப பக்கம் அந்த தீவு. 12 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ராமேஸ்வரத்துலேருந்து. ஆகவே அந்த தீவுக்கு சென்று வர அதில் போய் இந்த வலைகளை எல்லாம் உலர்த்துவதற்கு கொஞ்சம் 2-3 நாள் கடல்லே இருக்கிறவங்களுக்கு ஒரு லேண்ட் பீஸ் பார்சல் இருக்குதுன்னா அது வந்து அனுமதிச்சா போதும்ன்ற. தேவைப்பட்டால் ஸ்ரீலங்கன் ஆர்மி கூட பாதுகாப்பு போட்டுக்கிட்டோம். நம்ம ஆட்கள் யாரும் அங்கே போய் தேச விரோதமோ அல்லது ஸ்ரீலங்காவுக்கு எதிராக போர் தொடுக்க போகிறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பீஸ்ஃபுல் ஆக்டிவிட்டீஸை அலோவ் பண்ணலாம். அது பண்ணாலே இந்த கச்சத்தீவு இப்போ ஏன் வேணும்னு கேட்குறாங்கன்னா, நீ அலோவ் பண்ண மாட்டேன்ற, ஓனர்ஷிப் உங்கள் கையில் இருக்கிறதால நீ வந்து எங்களை ரொம்ப பண்ணுற டார்ச்சர், அதனால் நீங்கள் வந்து அதை எங்களுக்கு ஒப்படைக்கணும்னு கேட்குறாங்களே தவிர பிரச்சனையை தீர்த்துட்டா அது யார் கையில் இருந்தால் நமக்கு என்னங்க. அதனால் கச்சத்தீவு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் வந்து கொடுத்தவனே கேட்பான். இப்போ கலைஞர் கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் ஒப்படைச்சாங்க. இப்போ அவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி பேசுவாங்க, புரியுதுங்களா. அதனால் இது இப்போ போய் நம்ம அதெல்லாம் நடந்தது நடந்து போச்சு.
இப்போ நம்ம மீனவர்கள் உயிர் வாழ்வதற்கு, உயிர் பலி இல்லாமல் போவதற்கு, அவங்க சிறைப்பிடிக்கப்படாமல் சித்திரவதைக்கு ஆளாகாமல் இலங்கை இந்த இது இருக்குல்ல கடற்படையினர் அவங்க கிட்ட இருந்து தொல்லையிலிருந்து தப்பிச்சா போதும், அவ்வளவுதான். அவங்க என்ன கேட்குறாங்க? இப்போ கச்சைத்தீவு குறித்து விஜய் சார் பேசின அந்த பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமே தான் சார் சொல்லலாம். இல்லை, இலங்கையில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருப்பதை என்னால் உணர முடிஞ்சது. ஏன்னா இப்போ நீங்கள் நேரில் போயிருக்கீங்க, அதை பார்த்ததுனால இப்போ சொல்ல முடியுது. இப்போ இவ்வளோ வருஷம் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து சீமான் வந்து குரல் கொடுத்துட்டே இருந்தார். அப்போலாம் எந்த ஒரு பெரிய தாக்கத்தையுமே வந்து ஏற்படுத்தலை. இப்போ விஜய் சார் மேலே இலங்கை தமிழர்கள்லாம் கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ சீமான் தரப்புல இருந்து ஒரு புதுசாக ஒரு பொருளையை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க? நான் இலங்கையில் வந்து ஒரு 6-7 நாள் இருந்தேன். பல தமிழ் ஆட்கள் கிட்ட பேசினேன். தங்கியிருந்த இடத்துல, நான் போன இடங்கள்லாம் யாருக்குமே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மேலே நல்ல மரியாதையோ மதிப்போ இல்லைங்க. குறிப்பாக சீமான் மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. சீமான் தான் வந்து தேவையில்லாமல் நாங்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம், சுகமாக இருந்துகிட்ருக்கோம். நான் பார்த்தேன் அங்கே வந்து 3 மொழி திட்டம் தான் அங்கே கரெக்டாக இருக்குது. சிங்களம், தமிழ், அதுக்கு அடுத்தது வந்து இங்கிலீஷ். இந்த 3 இது நான் போனேன், நெடுக போனேன். நான் கொழும்பு, அங்கேருந்து கதிர்காமம் போனேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த 3 மொழிகளில் இடப்பெயர்கள், ஊர் பெயர்கள்லாம் இருக்குது. ஸோ தமிழர்களும் ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா போர் முடிஞ்சு. இப்போ அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. இதை சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி சீமான் மாதிரி ஆட்கள் அரசியல் ஆதாயத்துக்காகவும் திரள் நிதி வசூலிப்பதற்காகவும் தமிழர்கள் ஈழம் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ நேராக போல, நான் ஜாஃப்னாலாம் வந்து ரொம்ப கொழம்பை விட இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் சம உரிமை, சமத்துவமான வாழ்க்கை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா போதுங்க. தனி நாடு, தனி ஈழம் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதாவது தமிழர்கள் பெருவாரியாக வாழ்வது என்பது வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் தான். கிழக்கு பகுதியில் முஸ்லீம்களும் கொஞ்சம் இருக்காங்க, நார்த் அண்ட் ஈஸ்ட். அதை தான் இந்த 13வது அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஒரே மாநிலமாக மாகாணமாக இணைக்கணும்னாங்க. அதை கடுமையாக எதிர்த்தாங்க சிங்களவர்கள். ஏன்னா அது ஒரு மாநிலமாக மாகாணமாக்குன்னா கடைசியில் அது ஒரு நாடாக மாறக்கூடிய அபாயம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவங்க எதிர்த்தாங்க. ஸோ தனித்தனி மாகாணமாக இருக்குது. இப்போ அந்த மாகாண கவுன்சில் கூட பல வருடங்களாக எலெக்ஷன்லாம் நடத்துறது இல்லைன்னு வச்சிங்களேன். அதனால் இன்றைக்கி வந்து தமிழர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் குட்டையை குழப்பி ஏதாவது அதுவும் சீமான் வந்து என்னவோ அவர் தான் இப்போ தனி ஈழத்தையே உருவாக்கி கொடுக்குற மாதிரியும், பிரபாகரன் வந்து இவர்கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சது. இது ஏமாற்று வேலைங்க. சீமான் இஸ் நாட் ஏ டீசன்ட் பொலிட்டீஷியன். அவர் மேலே வெறுப்பு தான் இருக்குது. இலங்கை தமிழர்கள் பெரும்பகுதி நிறைய ஏமாற்றி இருக்காரு, பணத்தை வசூல் பண்ணிட்டு நிறைய அவர் வந்து தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் தான் அவர் மேலே இருக்கு. ஆனால் அவர் தொடர்ந்து ஆதரவு நிலையில தானே சார் இருக்காரு. இப்போ இலங்கை தமிழருக்கு நிறைய விஷயங்கள் என்ன ஆதரவுங்க? அவர் என்னங்க கான்கிரீட்டாக என்னங்க பண்ணியிருக்காரு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன நிதி திரட்டிட்டு போயிட்டு அங்கே ஏதாவது ஸ்கூல் கட்டியிருக்காரா, இல்லை அங்கே ஏதாவது வீடு கட்டி கொடுத்துருக்காரா? இவர் 2 லட்சம் ரூபாய் வாடகை கட்டிட்டு இருக்காரு அந்த நிதியெல்லாம் வசூல் பண்ணிட்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா பேச்சுங்க. இவர் கையெழுத்து போட்டால் நிறைய நாடுகள் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்கலாம் சொல்றாரு சார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது தமிழர்கள் நல்லா இருக்காங்க. நான் அவங்கள விசாரித்த வரைக்கும் ஒரு 80 லட்சம் தமிழர்கள் வந்து எல்லாருமே இந்த போருக்கு அப்பால் போர் நடக்கும்போது ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்க, குறிப்பாக யூகேக்கு போயிட்டாங்க, எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இருக்கிறது கொஞ்சம் தமிழர்கள் தான். கொஞ்சம் தமிழர்கள்னால் ஒரு 1/3 பாப்புலேஷன் கூட இருக்குமான்னு சந்தேகம். 2/3 சிங்களாஸ் தான். இப்போ அதனால் வந்து இவங்க சும்மா கதை விட்டுட்டு இருக்கார் சீமான். இலங்கையை தமிழர்கள் பேரால், ஈழத்தின் பேரால் இங்கே வந்து சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மக்கள் இதெல்லாம் ஒன்றுமே விரும்பலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய புரிதல். இப்போ விஜய்க்கு வந்து இலங்கையில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சார். அது தமிழர்களும் தாண்டி சிங்களர்களுமே அதில் விஜய் தமிழ் படங்கள் தாங்க. அங்கே வந்து சிங்கள படம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்று தமிழ் படங்கள் ஓடுது, அப்படி இல்லைன்னா இந்தி படங்கள். திரைப்படம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தமிழ் தான்.
நான் அங்க இருக்கும்போது இசையமைப்பாளர் தேவா வந்திருந்தாரு. ஒரு நிகழ்ச்சி திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டிருந்தாங்க. அந்த விழாவில் அவர் பங்கெடுத்துட்டு இருந்தார். அதனால தமிழ் திரையுலகத்துக்கு, தமிழ் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, சிங்கள மக்கள் மத்தியில இருக்கு. இப்போ அவருடைய இந்த கடைசி படம் இருக்குல்ல சார், ஜனநாயகன், அந்த படம் வந்து இலங்கையில வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்களே சார். விஜய் சார் இந்த கச்சத்தீவு பத்தி பேசினால அதிபர் வந்து கச்சத்தீவுல இந்த விசிட் அடிச்சதும் அவருடைய படங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே இங்க ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்து இதெல்லாம் செய்திகளா வருதா இல்ல நாம் தமிழர் சைட்ல இருந்து இது பரப்பப்படுதான்னு கேட்க. அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சி வந்துங்க ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் அது திமுகவினுடைய அவுட் சோர்சிங் ஏஜென்சியா மாறிடுச்சு. விஜயை வந்து தாக்குவதற்கு, அவரை பற்றி ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை பொதுவெளியில், ஊடகத்தில், சமூக வலைதளங்களில் பரப்புறதுக்கான வேலையை அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க டிஎம்கே ஆட்கள். ஓகே, அதுக்கு கணிசமான தொகையை பெற்றுவிட்டு நீங்கள் ஜூலை 20க்கு அப்புறம் பாருங்கள், சீமான் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண மாட்டார். ஆட்சி நடத்திய 30 வருஷம் அதிமுக ஆட்சி நடத்தியிருக்கு, திமுக ஒரு 27 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கு தமிழ்நாட்டை, மொத்தமாக 67லேருந்து. இந்த 2 கட்சிகள் மீது விமர்சனம் வச்சா கூட அப்படி சும்மா டச் அண்ட் கோ வச்சுட்டு, இதுவரையில் தேர்தலிலே போட்டியிட்டிராத, இதுவரையில் அரசியல் அதிகாரமோ ஆட்சி அதிகாரமோ இருந்திராத, மக்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாத, ஊழல் முறைகேடு சொத்து குவிப்பு எதுவுமே நடத்திடாத ஒரு விஜய் மாதிரி ஒருத்தர் மேலே வந்து, அதுவும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாங்கின காசுக்கு மேலேயே இப்போ கூவிட்டு இருக்காரு. எந்த அளவுக்குன்னா அணில்லாம் பேசுறாரு. ஒரு சாதாரண வலைத்தளத்தில் யாரோ 2 பேர் பேசுறது வேற விஷயம். ஆனால் ஒரு சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைவர்ன்றீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு தம்பி தம்பின்னு சொல்கிறீங்க. ஒரு அரசியல் கட்சி, சக அரசியல் கட்சி, சொல்லப்போனால் அட் பெஸ்ட் விஜய் இன்னைக்கு ஒரு அப்போசிஷன் பார்ட்டி, அப்போசிஷன் லீடர்னு தான் சொல்லணும். அவரை போய் நீ தாக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அப்போ விஜய்க்கு எதிராக பேச சீமான் வந்து ஸ்டாலின் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காரா சார்? காசு வாங்கிட்டாரான்னு தெரியாதுங்க. ஆனால் ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆற்றுல இறங்க மாட்டாருன்னு ஒரு பழமொழி இருக்குது. நான் சாதியை சொல்ல ஒரு பழமொழியை சொல்கிறேன். அப்போல சீமான் வந்துங்க 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் போடுறதே சம்பாதிக்கிறார் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல. அவர் கூட இருந்த ஜெகதீச பாண்டியன்லாம் இன்னைக்கு பகிரங்கமா சொல்றாங்க எந்த அளவுக்கு அவர் வந்து பணத்தை வசூல் பண்றாரு, எந்த அளவுக்கு கட்சியில ஜனநாயகமே கிடையாது. ஏங்க, தன் சொந்த கட்சியிலே ஜனநாயகத்தை இல்லாதவன் நாட்டில் என்னங்க ஜனநாயகம் பண்ணுவான்? உதாரணத்துக்கு பாருங்க, அந்த கட்சி வந்து 15-16 வருஷமா இருக்கு இல்லையா? ஆமா சார். அதுக்கு ஏதாவது ஒரு நிர்வாகிகள் இருக்காங்களா? தலைவர், உதவி தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயற்குழு, பொதுக்குழு, தலைமை ஒருங்கிணைப்பாளர். இது என்ன பதவி? இது ஒரு டெம்பரரியா இருக்கலாம். ஒரு மாநாடு நடத்துற வரைக்கும் ஒரு கட்சியை, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அதே மாதிரி தான், இன்னும் ஒருங்கிணைப்பாளர்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, கட்சி என்பதே தன் கைக்குள்ள இருக்கணும், கட்சியில ஜனநாயகம் இருக்கக்கூடாது. ஆகவே என்ன பண்றாரு இவரு? தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்போ இவர் வந்து அதிபர் மாதிரிங்க, சர்வாதிகாரி மாதிரி. அந்த கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேதம், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடவடிக்கை. போறவன் போடான்வாரு, இருக்கிறவன் இருறான். அப்ப இவர் ஒரு அரசியல் கட்சியை நடத்தலைங்க, அது ஒரு கும்பல். பாவம் அப்பாவி இளைஞர்கள் இன்னமும் தமிழ் மொழி, தமிழ், ஈழத்தமிழர் அப்படி பிரபாகரன் பேர்ல இவர் மிஸ்யூஸ் பண்றாரு. இவர் வந்து அதை வியாபாரத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு. மற்றபடி இலங்கை தமிழருக்காக என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் சொல்லுங்களேன். 16 வருஷமா நாம் தமிழர் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. டயலாக் பேசுறதை தவிர ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் இதை செஞ்சோம், இதை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், இதுக்காக இப்படி போராடினோம், அரசாங்கத்தை நிர்பந்தித்தோம், என்ன பண்ணியிருக்காரு இவர்? நாம் தமிழர்ன்றது சீபா ஆதித்தனார்னு ஒருத்தர் வந்து தினத்தந்தி அதிபர் நடத்திட்டு இருந்த கட்சிங்க இது. இந்த கட்சி பேரை கூட கடன் வாங்கி வச்சுட்டு இருக்காரு இவர். அதனால வந்துங்க, சீமான் வந்து அரசியல்ல வந்து மேலே வரவே முடியாதுங்க. அவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய பிஹேவியர், இன்டீசன்ட் பிஹேவியர், பொது வெளியில எப்படி பேசணும். கட்சியில இருந்த அந்த மகளிர் பிரிவுல நல்லா வந்துட்டு இருந்தாங்க இந்த காளியம்மாள்,
ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம், இவங்கெல்லாம் ஏன் வெளியே போனாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரையுமே இருக்க விட மாட்டேன்றாருங்க இவரு. கட்சி வளரவே விட மாட்டேன்றாரு. வளராம இப்படியே கட்சி இருக்கணும், 234 தொகுதியிலையும் ஆளை போடணும். அப்புறம் அந்தந்த கட்சிங்க கிட்ட வீக்கான ஆளை போடுறேன், முஸ்லீமை போடுறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்குறாருன்னு சொல்றாங்க. இப்போ நாம் ஒன்றும் அந்த கட்சியோட சம்மந்தப்பட்டதில்லை. பட் நாம் தமிழர் பார்ட்டின்றது அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நான் கருதலைங்க. அது ஒரு வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்க. திட்டுவாங்க யாரையாவது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள போட்டு சாத்துவாங்க பொதுவெளி தான். அதனால் மக்கள், சிங்கள மக்களில் இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கே நல்ல எண்ணம் இல்லைங்க சீமான் மேலேயோ நாம் தமிழர். சும்மா இருக்கிறத ஏன்டா எங்களை வந்து நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்களை ஏன்டா வந்து கெடுக்குறீங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அதை அது பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அது என்ன நடக்குது என்று. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி சார்.